தெஹ்ரானை விட்டு மக்களை வெளியேறுங்கள் என்று 10 மில்லியன் உள்ள தெஹ்ரானை விட்டு வெளியேற சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது 2 வாரங்கள் எடுத்து யோசிக்க போவதாக கூறியிருப்பது என்பது, அந்த 2 வாரங்கள் என்பது உடனடியாக நாங்கள் நினைக்கக்கூடாது. 14 நாட்கள் இருக்கின்றன. அது இன்றும் அவர் யோசிக்கலாம் அல்லது நாளை காலையும் யோசிக்கலாம். இந்த போருக்கான தன்மை என்பது மாறுபடுகின்றது. இந்த போரின் முகம் என்பது நிச்சயமாக ஒரு 3ஆம் உலக போருக்கு இட்டுச் செல்வதற்கான சகல கட்டமைப்புகளையும் அல்லது சகல ஆளணிகளையும் கொண்டுள்ளது. அந்த பங்க பர்ஸ்டர் எனப்படுகின்ற ஒரு 30,000 ராத்தல் எடையுள்ள ஒரு குண்டை போட்டு அந்த அவர்களுடைய அணு ஆயுத தொழிற்பாட்டை நிறுத்துமாறு, அதற்கு அமெரிக்கா அவ்வாறு இணங்கி செய்யுமாக இருந்தால் சில வேளைகளில் அமெரிக்காவின் ஒரு நாசகாரி கப்பலையோ அல்லது ஒரு ஃபிளீட், ஒரு கப்பல் படை அணியையோ அளிக்கக்கூடிய தகுதியை ஈரான் கொண்டிருக்கின்றது. அதனை செய்யலாம். ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது என்பதற்காக. அப்பொழுது இங்கே அமெரிக்காவை வலிந்து போருக்கு தள்ளுகின்ற தரப்பாக எது இருக்கின்றது என்றால் இஸ்ரேல். கண்ணிமைக்கும் நேரத்தில் சில வேளைகளில் ஒரு கூட்டு ஏற்படுமாக இருந்தால் ரஷ்யா, சீனா, ஈரான், வடகொரியா உலகின் பிரதான சக்தியாக அவர்கள் வந்து விடுவார்கள். அமெரிக்கா பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். இஸ்ரேல் தனது பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாம் தன்னை காக்கும் என்று நினைத்திருந்ததோ அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி ஈரானின் ஏவுகணைகள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. பல உயிர்களை பலி கொண்டிருக்கின்றன அல்லது கட்டடங்களை துவம்சம் செய்திருக்கின்றன. இங்கே உள்ள புலம்பெயர்ந்த சீக்கியர்களால் ஒரு புரட்சி நிலை எதுமைக்கு மீண்டும் வருவதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டாலும் அதற்குரிய காரண தருவாய்கள் அல்லது தற்கீகமான நிலைமை என்பது அங்கே குறைவாக இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஊக்குவிப்புகள் என்பன இந்திய அரசிற்கு மிகவும் தலையீடியாக இருக்கின்றன. தேசிய கொடி எனப்படுகின்ற ஒரு பெருங்கொடியை சாதாரணமாக இப்பொழுது சகலரும், அதுக்கென்றே ஒரு புத்தகம் இருக்கின்றது, எவ்வாறு தமிழீழ தேசிய கொடி என்பது பாவிக்கப்பட வேண்டும், அதற்குரிய மரியாதை எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு அவர்கள் அதனை ஒரு புனிதமாக பாவித்தார்கள். இப்பொழுது அவ்வாறு இல்லாமல் மற்ற மக்களை விரட்டுவதற்காகவும் தங்களுடைய குறுகிய நோக்கங்களை அடைவதற்காகவும் இந்த கொடிகள் என்பன சகல இடங்களிலும் பாவிக்கப்படுகின்ற தன்மை என்பதை நிச்சயமாக சமூகம் சார்ந்த தலைவர்கள் அதனை யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அது கூட ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோர்டன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோர்டன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462. மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணியில் அரசியல் ஆலோசகர் சுரேஷ் சர்மாவை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. வணக்கம். இன்றைய நாளும் அதிகரித்த பதட்டம் சூழ்நிலை. இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் போர் சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக்கொள்ளப் போகின்றோம். பொதுவாகவே தற்பொழுது பார்க்கின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் தான் எப்படி இந்த அமெரிக்காவை நேரடியாக தலையிடுவது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருப்பது போலதான் எண்ண தோன்றுகின்றது. ஒரு நேரத்தில் சில தினங்களுக்கு முன்னர் சொல்லியிருந்தார் ஈரான் நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தற்பொழுது வேறு நாடுகளுடன் இவர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி எப்படி ஒரு இணக்கத்தை காண வேண்டும் என்று ஒரு முயற்சியில் இருப்பதாகவும் தோன்றுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய வெளிநாட்டு அமைச்சர்கள், ஜெர்மனி வெளிநாட்டு அமைச்சர்கள் ஈரானிய அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரானின் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தினால்தான் தாங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படுவோம், அடுத்த கட்ட சமாதான முயற்சிகளை பற்றி யோசிப்போம் என்று ஒரு எண்ணப்பாட்டை அவர்கள் வெளியிடுத்தி இருக்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற இந்த தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது, அமெரிக்காவின் தலையீடு, இப்படி பல கோணங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த போர் ஒரு 3ஆம் உலக போருக்கு இட்டு செல்லுமா என்று பல அரசியல் அவதானிகள் இப்பொழுது உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையை. உங்கள் கருத்தின்படி இந்த நற்பொழுது நடக்கின்ற இந்த பதட்டமான சூழ்நிலை, போர் சூழ்நிலை, இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான இந்த நிலைமை ஒரு 3ஆம் உலக போருக்கு இட்டு செல்லுமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
இது தற்பொழுது மிகவும் உச்ச நிலையில் இருக்கின்ற ஒரு பயம் கலந்த கேள்வி. அது உலக நாடுகளிடையே மாத்திரமல்ல, சாதாரண பொதுமக்களிடையேயும் அந்த கேள்விக்கான தன்மை வந்ததற்கான காரணம் இந்த சமூக வலைத்தளங்களில் இவ்வாறு குறிப்பிடலாம். முன்னர் ஒரு செய்தியை அறிவதற்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவை அல்லது 2 நாள் தேவை. பத்திரிகைகள், வானொலிகள் மூலமாகவோ அல்லது தொலைக்காட்சி மூலமாக அறிகின்ற தன்மையை விடுத்து அடுத்த செகண்டே தகவலை பரிமாறக்கூடியதாகவும் அல்லது அடுத்த நொடிப்பொழுதில் இந்த எக்ஸ் வலைத்தளம் என்கின்ற ஒரு பிரதான ஊழியாக அது இருக்கின்ற காரணத்தால் அதன் மூலம் உத்தியோகபூர்வ அறிக்கைகளை விடுவதாகவும் அல்லது ஏனைய சமூக வலைத்தளங்களின் பங்கு என்பன இந்த பயத்திற்கான பிராந்தியத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதற்கான முக்கிய காரணம் என்னவென்று குறிப்பிடுவோமாக இருந்தால், இந்த போர் என்பது விரும்பி ஏற்படுவதில்லை. ப்ராக்ஸி வார் எனப்படுவதில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது பின்னணியில் இருந்து ஊக்குவிப்பது அல்லது பின்னூட்டியாக இருந்து அதற்குரிய மூலோபாயங்களையும் ஆயுதங்களையும் வழங்குவது. அது உக்ரைனாக இருக்கட்டும் அல்லது இஸ்ரேல் ஈரானில் நடத்தும் தாக்குதலாகவோ அல்லது காசாவில் நடத்தும் தாக்குதலாகவோ இருக்கட்டும், அமெரிக்கா அதன் பின்னூட்டமாக இருக்கின்றது என்றால் இஸ்ரேலுக்குரிய ஆயுத விநியோக தரகரோ அல்லது தரகர் இல்லை, ஒரு உடன் பிரவா சகோதரனோ அல்ல உடன் பிறந்த சகோதரன் போன்றதோ அல்லது அதிலும் மேலான ஒரு உறவில் இருக்கின்ற நாடாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு தகவல் பிழை கூட சில வேளைகளில் போரை உடனடியே ஆரம்பித்து விடலாம். கம்யூனிகேஷன் எரர் அல்லது இவ்வாறு தெஹ்ரானை விட்டு மக்களை வெளியேறுங்கள் என்று 10 மில்லியன் உள்ள தெஹ்ரானை விட்டு வெளியேற சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது 2 வாரங்கள் எடுத்து யோசிக்க போவதாக கூறியிருப்பது என்பது, அந்த 2 வாரங்கள் என்பது உடனடியாக நாங்கள் நினைக்கக்கூடாது. 14 நாட்கள் இருக்கின்றன. அது இன்றும் அவர் யோசிக்கலாம் அல்லது நாளை காலையும் யோசிக்கலாம். எனவே இந்த போருக்கான தன்மை என்பது மாறுபடுகின்றது. இந்த போரின் முகம் என்பது நிச்சயமாக ஒரு 3ஆம் உலக போருக்கு இட்டுச் செல்வதற்கான சகல கட்டமைப்புகளையும் அல்லது சகல ஆளணிகளையும் கொண்டுள்ளது. ஏனென்றால் 2 தரப்புகளாக உலகம் பிரிந்து போராடுகின்றது. ஒரு தரப்பு மௌனமாக பார்த்து கொண்டிருப்பது போன்றிருந்தாலும் இன்று ஈரான் இந்த போர்க்களத்தில் கொண்டு வருகின்ற மாற்றம் என்பது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்றவை நினைத்திருந்த தங்களது ஏவுகணை எதிர்ப்பு திறன்களை எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல களத்தில் இன்னும் இறங்காமல் இருக்கின்ற சீனா, வடகொரியா போன்றவை எல்லாம் பின்னூட்டமாக கூட ஈரானுடன் இருந்து உதவிகளை செய்யக்கூடிய நிலையில் அல்லது அமெரிக்கா நேரடியாக பொருதுகின்ற களத்துக்கு போனால் போதும், இனி இதை பொறுக்க முடியாது, நாங்கள் ஈரானுக்கு கொடுக்க போகின்றோம் என்றால் உடனடியாக அதன் அர்த்தம் எவ்வாறு மாறும் என்றால் அது ஒரு உலகப் போராக மாறிவிட்டது என்று. அதன் பொழுதான தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் அமெரிக்கா சிந்திக்க வேண்டும். என்றால் இங்கே உள்ள நிலைமை இப்பொழுது இவ்வாறு கூறலாம். ரஷ்யா கூறியிருந்தது நேற்றைய தினம், ஈரானிற்கு மற்ற நாடுகளின் தங்களுடைய ஆதரவு தேவையில்லை, ஈரான் தன்னையே காத்துக் கொள்ளும் என்று. அந்த அறிக்கை, அந்த வார்த்தைகள் என்பன வதனங்கள் நிறைந்தவை. எவ்வாறு என்று சொன்னால், ஈரானின் பலம் அறியப்படாதது. அவர்கள் எந்த ஒரு போராட்ட களத்திலும் இன்னும் தங்களுடைய ஆயுதங்களை பாவித்ததாக இல்லை, இப்பொழுது பாவிக்கின்ற ஆயுதங்களை. எனவே அது அறியப்படாத பலம். அதே போன்று சீனா தயாரித்து வைத்திருக்கின்ற ஆயுதங்கள் கூட சண்டை களங்களில் பாவிக்கப்படாதவை. அதே போல ரஷ்யாவோ அல்லது வடகொரியா வைத்திருக்கின்ற பாவிக்கப்படாத ஆயுதங்கள் எல்லாம் எவ்வாறு இவர்களுடைய எதிர்பார்ப்புகளை தகர்க்கும் என்பது தெரியாது. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆயுதங்கள் என்பன பாவிக்கப்பட்டன, அவை பரிச்சாதிக்கப்பட்டன, அந்த களங்கள் கண்டிருக்கின்றன. இப்பொழுது இஸ்ரேல் அமெரிக்காவை கேட்பது என்னென்றால், அந்த பங்க பர்ஸ்டர் எனப்படுகின்ற ஒரு 30,000 ராத்தல் எடையுள்ள ஒரு குண்டை போட்டு அந்த அவர்களுடைய அணு ஆயுத தொழிற்பாட்டை நிறுத்துமாறு. அதற்கு அமெரிக்கா அவ்வாறு இணங்கி செய்யுமாக இருந்தால் சில வேளைகளில் அமெரிக்காவின் ஒரு நாசகாரி கப்பலையோ அல்லது ஒரு ஃபிளீட், ஒரு கப்பல் படை அணியையோ அளிக்கக்கூடிய தகுதியை ஈரான் கொண்டிருக்கின்றது. அதனை செய்யலாம். அவ்வாறான நிலை ஏற்படும் பொழுது அது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும், அணுகுண்டு பாய்ப்புகளை ஏற்படுத்துமா போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. ஏனென்றால் அமெரிக்கா வைத்திருக்கின்ற இந்த 7 சி ஃபிளீட், அதாவது கடல் அணிகளிலும் ஒவ்வொரு கடல் அணியிலும் 5000 பேர் இருக்கின்றார்கள். அப்பொழுது 35,000 பேர் இப்பொழுது மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய. அதை விட அமெரிக்கா வைத்திருக்கின்ற தளங்களை எவ்வாறு ஈரான் குறிவைக்கும் என்பது யாரும் அறியாதது. என்றால் அமெரிக்காவின் தளங்கள் பல நாடுகளிலும் இருக்கின்றன. பிரதான
பிரதான விமானங்கள் எல்லாம் இருக்கின்றது. B-2 இந்த அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய அல்லது இந்த அதிக பாரமான இந்த குண்டை கொண்டு செல்லக்கூடிய அந்த பங்கர் பர்ஸ்டர் எனப்படுகின்ற அந்த 30,000 ராத்தல் குண்டை கொண்டு செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் இருக்கின்ற எல்லாம் இப்பொழுது ட்ரோன் மூலமே தாக்கலாம். 1000 ட்ரோன்கள் செல்கின்ற பொழுது ஒரு எதிர்ப்பு கட்டமைப்பு என்பது 200 அளிக்கலாம், 300 அளிக்கலாம், அல்லது 999 அளிக்கலாம். ஒன்று தப்பி போய் வெடிக்கலாம். எனவே இந்த போரரங்கு என்பது புதிய பரிமாணத்தை கொண்ட போரரங்கு. இதில் அமெரிக்கா நிச்சயமாக தான் நேரடி இப்ப டைரக்ட் கான்ஃபிளிக்ட் இப்ப அமெரிக்கா செய்கின்றது என்னவென்று சொன்னால் நேரடி தலையீட்டுக்கு போகின்றது. ஆம், ஈரானுக்கு நாங்கள் தாக்க போகின்றோம் என்றால் ஈரான் வரவில்லை என்று. ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தையோடு அதாவது அமெரிக்காவும் ஈரானும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேச இருந்த பொழுது வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதலை மேற்கொண்டு அவர்களுடைய அந்த அணு ஆயுத கட்டமைப்பை அழிப்பதற்கான முயற்சியை இஸ்ரேல் செய்திருந்தது. முன்னோடி தாக்குதலாக ப்ரீஎம்டிவ் அட்டாக் எனப்படுகின்ற ஒரு முற்கோபமூட்டப்படுகின்ற அல்லது ஈரானை அந்த பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்ளாமல் விடுகின்ற, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது என்பதற்காக. அப்பொழுது இங்கே அமெரிக்காவை வலிந்து போருக்கு தள்ளுகின்ற தரப்பாக எது இருக்கின்றது என்றால் இஸ்ரேல். இந்த நிலையில் இப்பொழுது சீனாவிற்கு அமெரிக்காவை அறவே பிடிக்காது. குறிப்பாக தாய்வான் ஸ்ட்ரைட் அந்த தாய்வானிய பிரச்சனை மற்றும் தென் சீன கடலில் சீனா அமைத்திருக்கின்ற செயற்கை தீவு, அதன் மூலம் அது ஒரு பெரிய ஆளுமையை கொண்டிருக்கின்றது. அங்கே உள்ள கடற்படை அல்லது விநியோக பாதை போக்குவரத்துகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக தனது ஒரு செயற்கை தீவை அமைத்து அங்கே விமான தளம், கடற்படை தளம் ஆகியவற்றை அமைத்து விட்டது. எனவே இந்த சீனா பொழுதும் பொருதவில்லை. பொருது நிலை அறியாத நாடுகளுடன் அமெரிக்கா செல்லுமாக இருந்தால் சில வேளைகளில் அமெரிக்கா என்பது பலத்த பாதிப்பையும், அதே நேரம் நாங்கள் அண்டை நாடாக இருக்கின்றபடியால் எங்களுடைய நிலை கூட பலத்த சிரமங்களை உடையதாக இப்பொழுது இவ்வாறு கூறலாம். சில வேளைகளில் தென்னாசிய நாடுகள், இலங்கை போன்றவையோ அல்லது ஐரோப்பா போன்றவையோ இது குறித்த நடவடிக்கை, கிழக்கு ஐரோப்பா நிச்சயமாக ரஷ்ய எல்லைகளை கொண்ட நாடுகள் நிச்சயமாக ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சாத்தியங்கள் இருந்தால் கூட அந்த உடனடி பாதிப்பிற்கு பிரதிபலன்கள் அமெரிக்காவை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளோ அல்லது அதன் பிரதிபலன்களோ போன்றவற்றிலிருந்து கனடாவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த போரரங்கில் 2 விடயங்களை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த ஹைபர்சோனிக் எனப்படுகின்ற 11,000 மைல்கள் அல்லது 15,000 மணிக்கு 15,000 மைல்கள் என்கின்ற பொழுது ஒரு இலக்கை அவர்கள் அடைவதற்கு 10 நிமிடங்கள் காணும். சீனாவில் இருந்து அமெரிக்காவையோ அல்லது வேறு இடங்கள் அவர் தளங்களில் இருந்து எங்கெல்லாம் தாக்குகின்றார்களோ அவர்களுடைய அந்த நேர கணிப்பு என்பது அமெரிக்கா செயற்படுவதற்கு முன்பாகவே அல்லது ரேடர்கள் அறிவிப்பதற்கு முன்பாகவே தாக்குதலை நடத்தக்கூடிய சாத்தியங்களை கூட கொண்டிருக்கின்றன. அதை விட இப்பொழுது இருக்கின்ற இலக்கியவியல் அறிவின்படி எந்த ஒரு இலக்கையும் மையமாக தாக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை இப்போ எவ்வாறு ஈரானின் இந்த விஞ்ஞானிகளை எல்லாம் இஸ்ரேல் இந்த வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தொழில்நுட்பங்கள் அவர்கள் பாவிக்கின்ற அந்த தொலைபேசி தொழில்நுட்பங்களை வைத்துத்தான் கண்டுபிடித்தது என்று ஈரான் நம்புகின்றது. அவ்வாறான விடயங்கள் இருக்கின்ற பொழுது இங்கே கூட மிகவும் ஒரு சாதாரண நிலையில் இலக்குகள் வைக்கப்படலாம். அந்த நிலையில் அமெரிக்கா என்பது இந்த போரில் இவ்வளவு காலமும் தானது பின்னோட்டியாக இருந்து ஊக்குவித்த போன்று இருந்து விலத்துவதுதான் அழகிய உரிய, இல்லை என்று நேரடியாக தலையிட்டால் நிச்சயமாக இது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் கண்ணிமைக்கும் நேரத்தில் சில வேளைகளில் ஒரு கூட்டு ஏற்படுமாக இருந்தால் ரஷ்யா, சீனா, ஈரான், வடகொரியா உலகின் பிரதான சக்தியாக அவர்கள் வந்து விடுவார்கள். அமெரிக்கா பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே நாங்கள் கூறியது போல வார்த்தை பிரயோகங்கள், தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் தகவல் பிழைகள் சில வேளைகளில் தாக்குதல், அதாவது ஒரு இலத்திரனியல் தகவல் பிழை கூட இல்லை எங்களை நோக்கி ஒரு தாக்குதல் வருகின்றது என்று இன்னொரு நாடு பெரிய ஒரு ஆயுதத்தை பாவிக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக போருக்கு கொண்டு சென்றுவிடும். எனவே ராஜாங்க ரீதியிலான பேச்சுக்களும் ஒரு ஆரோக்கியமான இறுக்கமான தொடர்பாடலும் தான் இன்றைய நிலையில் 3ஆம் உலக போரை தவிர்க்கும். எவ்வாறு என்றால் என்னதான் பொருது நிலையில் இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பாடல் என்பது அவர்களிடையே வலுவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போர் தவிர்ப்பு என்பது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது.
பொதுவாகவே நீங்கள் சொன்னது போல் இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களுக்கு பொதுவாகவே ஒரு பொதுமகனாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இந்த விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்பத்தை மனித முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக தேடி தேடி மனித அழிவுக்கு இந்த நாடுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 3ஆம் உலகப் போரில் கனடா வந்தால் இந்த கனடாவின் பங்கு எப்படி இருக்கும்? முன்றைய காலத்தில் அமெரிக்கா என்ன முடிவு எடுக்கின்றதோ அதற்கு சார்பாக இணைந்து போகின்ற ஒரு போக்கைத்தான் கனடிய அரசாங்கம் முன்னைய காலத்தில் கொண்டிருந்தது. தற்பொழுது புதிய பிரதமர் ஏற்கனவே அமெரிக்காவுடனான வர்த்தக உறவு முறைகளில் விரிசல்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது இப்ப இந்த இஸ்ரேல் ஈரான் போர் சம்பந்தமாகவும் இந்த போர் 3ஆம் உலக போராக மாறுகின்ற தருணத்தில் கனடா எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கும்? அந்த முடிவு அமெரிக்காவை சார்ந்ததாக இருக்குமா அல்லது ஒரு பொதுநலன் சார்ந்த ஒரு முடிவாக இருக்குமா என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? இல்லை, கனடா நேட்டோ நாடுகளுடன் இணைந்து நேட்டோ என்கின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அமெரிக்கா அதனை அவ்வளவு பெரிதாக இப்பொழுது அக்கறையில் எடுக்காமல், அதாவது அக்கறையில் எடுத்திருந்தால் வரி விதித்து இருக்க கூடாது. இப்பொழுது வரிப்போரில் ஈடுபட்டிருக்கின்ற நாடுகளாக மாறியதால் அந்த உறவு நிலை என்பது மிகவும் இளகி போயிருக்கின்றது. ஒரு இறுக்க நிலையில் இருந்த உறவு நிலை மிகவும் இளகி போயிருக்கின்ற நிலையில் நிச்சயமாக நேட்டோ நாடுகள் எடுக்கின்ற முனைப்புகளில் தான் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்குகிறார்கள். இருந்த பொழுதிலும் இந்த வானெல்லை பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் இருவரும் இணைந்தே செயற்படுவார்கள் என்பதில் எந்தவித ஐய கருத்தும் இல்லை. இவ்வாறு கூறுவோம், 3ஆம் உலகப் போருக்கான சாத்தியம் இல்லை என்று கூறுவோம். ஆனால் யார் எந்த தவறை செய்கின்றார்களோ அந்த தவறு என்பது அவர்களுக்கு பின்விளைவாக மாறுகின்ற அபாயம் உள்ள ஒரு பூரரங்காக இது மாறிவிட்டது என்பது கண்கூடு. இப்பொழுது அதாவது எவ்வாறு இஸ்ரேல் தனது பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாம் தன்னை காக்கும் என்று நினைத்திருந்ததோ அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி ஈரானின் ஏவுகணைகள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. பல உயிர்களை பலி கொண்டிருக்கின்றன அல்லது கட்டடங்களை துவம்சம் செய்திருக்கின்றன. இவையெல்லாம் கூறுவது என்னவென்று சொன்னால், அதாவது அளவீடுகளை எப்பொழுதும் குறைத்து அளவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த போரரங்கு காணாத நாடுகளும் போரரங்கை கண்ட நாடுகளும் பொருதுகின்ற பொழுது அங்கே ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்பன எவ்வாறு இருக்கும் என்பதை யாருமே அனுமானிக்க முடியாது. எனவே கனடா கூட நிச்சயமாக நேட்டோ சார்ந்த ஒரு நிலைப்பாட்டைத்தான் எடுக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு போர் வராது என்றே நம்புவோம் முழுமையாக. ஆனால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் அந்த எவ்வாறு சொல்லலாம் என்றால் அந்த சீரியஸ்னஸ், உண்மையான அதாவது அவ்வாறொன்று இடம்பெறலாம் என்பதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துள்ளன. சரி, இந்த வேளையில் இன்று வந்த ஒரு செய்தியாக காலையில் நாங்கள் கனடிய செய்தியில் நாங்கள் சிஎம்ஆரில் கேட்டோம். ஏனென்று சொன்னால், இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் கனடாவை தளமாக கொண்டு வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதற்கும் தங்களுடைய காலிஸ்தான் இயக்கத்துக்கான நிதி திரட்டலுக்கும் கனடாவை தளமாக பயன்படுத்துகிறார்கள் என்று முதல் முறையாக கனடிய புலனாய்வுத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் இந்திய அரசாங்கம் பலமுறை சொல்லி இருந்தது, ஆனால் அதை கனடா திட்டவட்டமாக மறுத்திருந்தது. இப்பொழுது இதை கனடிய உயர் புலனாய்வுத்துறை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. ஆமாம், காலிஸ்தான் தீவிரவாதிகள் கனடாவை தளமாக கொண்டு இயங்குகின்றார்கள், இங்கிருந்து நிதி திரட்டல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தில் இது சம்பந்தமாக நிச்சயமாக பேசப்பட்டு இருக்கலாம். அதன் பின்னர் தான் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கலாம் என்றும் எண்ண தோன்றுகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கனடா இந்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து கூட்டு முயற்சியாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமா? இப்படி ஒப்புக்கொண்டதன் விளைவாக என்ன ஒரு பின்னணியில் என்ன இருக்கின்றது? இதன் பிறகு என்ன நடவடிக்கைகளை கனடிய அரசாங்கம் எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அவர்கள் உள்ளூர் வன்முறைகளையும் உள்ளூரில் வன்முறைகளை ஊக்குவிப்பதையும் தவிர்ப்பார்கள். வாக்கு வங்கிக்காக சில விடயங்கள் கடந்த காலங்களில் இந்த அரசியல் தலைவர்களால் நிகழ்த்தப்பட்டன. அவ்வாறான நிலைமைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். கனடா உண்மையிலேயே காலிஸ்தான் கோரிக்கையின் காரணமாக பாதிப்பை பெற்ற நாடுகளில் மிகவும் இந்தியாவிற்கு அடுத்த பாதிப்பை பெற்றது கனடா. அது எவ்வாறு என்றால், கனடாவில் இருந்து சென்ற விமானம் என்பது குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. 1985களில் இந்தியாவை நோக்கி சென்ற விமானம் வன்கூவரில் இருந்து கனடாவில் இருந்து அது புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களிலேயே குண்டு வெடித்து அது கடலில் விழுந்தது. எனவே அந்த அவ்வாறான தன்மையில் இருந்து மாறி ஒரு ஜனநாயக ரீதிக்கு சென்று கொண்டிருக்கின்ற அந்த பஞ்சாப் அணியினர் அல்லது பஞ்சாப் மக்கள் இங்கே உள்ள புலம்பெயர்ந்த சீக்கியர்களால் ஒரு புரட்சி நிலை எதுமைக்கு மீண்டும் வருவதற்கு
என்பதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டாலும் அதற்குரிய காரண தருவாய்கள் அல்லது தற்கீகமான நிலைமை என்பது அங்கே குறைவாக இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஊக்குவிப்புகள் என்பன இந்திய அரசிற்கு மிகவும் தலையீடியாக இருக்கின்றன. எனவே அவற்றை தவிர்ப்பதற்காக கனடா உள்ளூர் நடவடிக்கைகள் ஏற்படும். அதாவது கனடாவின் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் சேஃப்டி அவர்களுடைய அறிவிப்பின்படி பயங்கரவாதம் என்ற வரையறைக்குள் கனடாவில் 2-3 விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று வன்முறையை தூண்டுவது அல்ல வன்முறையை தூண்டி மற்றவர்களை அதில் ஈடுபட வைப்பது. அது முதலாவது காரணம். அவ்வாறு இருந்தால் கூட ஒரு மனிதனை கைது செய்து அவரை நாடு கடத்தவோ அல்லது அவரை சிறையில் அடைக்கவோ கூடிய தன்மையும் அவருடைய கடவுச்சீட்டு போன்றவற்றை பறிமுதல் செய்வது கண்காணிப்புக்கு உட்படுத்துவது போன்ற தன்மைகள் எல்லாம் பரிசீலிக்கப்படக்கூடிய திறன்களை அந்த சட்டவாக்கம் கொடுக்கின்றது. அதே போன்று ஒரு அமைப்பு ஒன்று செய்யுமாக இருந்தால் அது கனடாவில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தும் அவர்கள் எந்த விதமான ஆயுத நடவடிக்கைகள் ஈடுபடாமல் இருந்தால் கூட வயலன்ஸ் என்கின்றது பொதுமக்களிடையே ஒரு பதட்டத்தையும் வன்முறையையும் ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை ஏற்படுகின்ற தன்மையில் அவர்கள் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்று கண்டறியப்பட்டால் அந்த அமைப்புகள் தடை செய்யப்பட்டு அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் கொண்டு வரப்படும். அதிலும் விட மூன்றாவதாக இவ்வாறான நபர்களுக்கோ அமைப்புகளுக்கோ வெளிநாட்டு தொடர்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டால் நிச்சயமாக அந்த அமைப்புகள் நிரந்தரமாகவே தடை செய்யக்கூடிய தன்மையை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் சேஃப்டி வெப்சைட் சொல்லி நிற்கின்றது. எனவே இப்பொழுது இடம்பெற போகின்ற நடவடிக்கைகள் என்பன கனடாவில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் அல்லது இந்த பிரிவினை போன்றவற்றிற்கான ஏதுகைகள் அல்லது பண ஊட்டல்கள் இடம்பெறாமல் தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அல்லது இந்தியாவிற்கான புலனாய்வு செய்திகள் என்பன வழங்கப்படும் என்பதுதான் உண்மை. இது எங்களுக்கு கூட ஒரு கற்பிதமாக இருக்க வேண்டும். இந்த தேசிய கொடி எனப்படுகின்ற ஒரு பெருங்கொடியை சாதாரணமாக இப்பொழுது சகலரும் அதுக்கென்றே ஒரு புத்தகம் இருக்கின்றது. எவ்வாறு தமிழீழ தேசிய கொடி என்பது பாவிக்கப்பட வேண்டும், அதற்குரிய மரியாதை எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு அவர்கள் அதனை ஒரு புனிதமாக பாவித்தார்கள். இப்பொழுது அவ்வாறு இல்லாமல் மற்ற மக்களை விரட்டுவதற்காகவும் தங்களுடைய குறுகிய நோக்கங்களை அடைவதற்காகவும் இந்த கொடிகள் என்பன சகல இடங்களிலும் பாவிக்கப்படுகின்ற தன்மை என்பதை நிச்சயமாக சமூகம் சார்ந்த தலைவர்கள் அதனை யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அது கூட ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு சமகால அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக எங்களுடனும் நேர்களுடனும் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி சுரேஷ். நன்றி தர்மா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.